அன்று ஆடம்பரத்தின் அடையாளமாயிருந்த மகிழுந்து அத்தியாவசிய தேவையாய் மாறிப்போனது. இன்று வெளிநாட்டில் கல்வி பயின்று நாடு திரும்பிய அவரின் மாறுபட்ட சிந்தனையால் மலர்ந்து வளர்ந்த நிறுவனம்தான் ரெட் டாக்ஸி. சிறு துளியாய் 30 மகிழுந்துகளோடு துவக்கப்பட்டு இன்று 10,000 மகிழுந்துகள், 15,000 ஓட்டுநர்கள் என ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது ரெட் டாக்ஸி. எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கும் செல்ல வாடிக்கையாளர்கள் பதிவு செய்வதில் துவங்கி ஓட்டுநர்களின் கனிவான அணுகுமுறை, பாதுகாப்பான பயணம், நியாயமான கட்டணம் என சிறப்புகள் பலவற்றை தன்னகத்தே கொண்ட நிறுவனமாய் வளர்ச்சி பாதையில் எழுச்சியுடன் அழைத்து செல்லும் திறன்மிகு மனிதராய், டிவி என்றால் சன் டிவி, டாக்ஸி என்றால் ரெட் டாக்ஸி என மாற்றி காட்டின மனங்களில் நிறைந்துள்ள சிறப்பு மிகு மனிதர் திரு தீபக் அவர்களுக்கு கொங்கு சுடர் விருதை அளிப்பதில் நாம் பெருமகிழ்வு கொள்கிறோம். தொடர்ந்து விருதாளர் குறித்த குறும்படம் இதோ நம் முன்னே. பெருவள்ளமாக பிரவாகம் அடைந்த தீபக் அவர்களின் கதை இது. மாதவனும் மாரிமுத்தும் போல பாமரர்களும் மகிழுந்தில் பயணிக்க வேண்டும், அதுவும் நியாயமான கட்டணத்தில். இந்த சிந்தனையுடன் ஒருவர் தீவிரமாக உழைத்ததிலிருந்தே ஆரம்பமானதுதான் ரெட் டாக்ஸி என்ற பேரரசு. பிஜி யூகேல பண்ணிட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நிறைய ஆப்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம், சாய்பாபா காலையில் மற்றக்கடி உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு இந்த ஐடியா வந்துட்டு, சரி இந்த மாதிரி டாக்ஸி பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கே கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எதுவும் இல்லை, சரி கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, அதை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணது தான். முதலில் வெறும் 30 மகிழுந்துகளோடு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 10,000 மகிழுந்துகளையும் 15,000 ஓட்டுநர்களையும் கொண்ட ஒரு பரந்த சாம்ராஜ்யமாக மாறியுள்ளது. வாடகை மகிழுந்து துறையின் தனித்த இடம் வகிக்கும் ஆல விருட்சம் இது. வெல்ல நினைப்பவன் விலகுவதில்லை, விலகி நிற்பவன் வெல்வதில்லை என்ற பொன்மொழியை நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தியவர்தான் திரு தீபக் அவர்கள். அவரின் ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. இப்போது இந்த நிறுவனம் இருசக்கர வாகனங்களும் ஆட்டோக்களும் அடங்கிய புதிய போக்குவரத்து சேவையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தனது வெற்றி பயணத்தின் இன்னொரு மைல்கல்லை கடந்துள்ளது. கொங்கு மண்ணில் பிறந்து உலகெங்கும் வெற்றி நிமிர்த்தம் தீபக் அவர்களுக்கு கொங்கு நண்பர்கள் சங்கமம் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பாண்டிய நாட்டு மதுரையிலும், சோழ நாட்டு திருச்சியிலும், சேர நாட்டு கரூரிலும், கொங்கு நாட்டின் நெஞ்சிலும் கொடிகட்டி பறக்கும் ரெட் டாக்ஸி பாரெங்கும் பயணத்தை தொடங்கி ஊரெங்கும் வெற்றி கொடிகட்டட்டும். தொடர்ந்து விருதாளருக்கான சான்றிதழ் வாசிக்க நாம் அழைப்பது வழக்கறிஞர் திரு MKS குமார் அவர்கள், இணை செயலாளர், கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம். ஐயா அவர்களை சான்றிதழ் வாசிக்க அன்போடு அழைக்கிறோம். கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் இன்று வழங்கும் கொங்கு சுடர் விருது கடின உழைப்பை உயர்ந்த இலக்காக்கி அழைப்பு மகிழ்ந்து தொழிலில் சிறு துளியாக புறப்பட்டு பெரு வெள்ளமாக உருவெடுத்து வெகுஜன சேவையில் வெளிப்படத்தன்மை, நியாயமான கட்டணம், நேர மேலாண்மை என மகத்தான பண்புகளால் பொதுமக்களின் பயணத்தில் தோழனாய் தோள் கொடுத்து வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் கொங்கு தமிழன் திரு US தீபக், நிர்வாக இயக்குனர் ரெட் டாக்ஸி கோவை அவர்களுக்கு கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் சார்பில் 25ஆம் ஆண்டிற்கான கொங்கு சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. விருதாளருக்கு பொன்னாடை அணிவிக்க நாம் அழைப்பது திரு D ராஜ்குமார் ஐயா அவர்கள், தலைவர் கொங்கு நண்பர்கள் சங்கம். சாய்பாபா காலனி மரத்தடியில் சாதாரணமாய் இவர் செய்த முடிவு இன்று சாதனை மனிதனாய் இவரை மாற்றி காட்டியுள்ளது என்றால் சற்றும் அது மிகையல்ல. இதோ தன் சாதனைக்கு வெகுமதியாய் சான்றோர் பெருமக்களிடமிருந்து கரங்களினால் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்குபவர் கல்வி மற்றும் தொழில் துறையில் கோலோச்சி கொண்டிருக்கும் திரு KP ராமசாமி ஐயா அவர்கள். இவரது வெற்றி பயணம் தொடர்ந்து வேகமாக செல்லட்டும் என்று வாழ்த்துகிறோம்.
நம் கண்களின் எல்லைகளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இவரது டாக்ஸிகள் இன்னும் தேசிய அளவிலும் தொழில் விரிவாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விருதாளரின் ஏற்புரை வழங்க அன்போடு திரு US தீபக் அவர்களை அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் மாலை வணக்கங்கள். என்னை இந்த ஸ்டேஜில் இந்த தருணத்தில் எனக்கு இப்படி ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்துக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். எனக்கு ஸ்டேஜ்ன்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஒரு அவார்ட் வாங்குறது. அதுவும் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் கூட எனக்கும் ஒரு இடம் இந்த இடத்துல கொடுத்து உட்கார வச்சு அவார்ட் கொடுத்ததுன்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக பார்த்தா இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் அவ்வளோ பெரிய உழைப்பு, அவங்களுக்கு பின்னாடி நிறைய தியாகங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஒன்றா உட்காந்துருக்கும் போது நமக்கும் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்மளும் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 months பிஃபோர் எனக்கு செகண்ட் பேபி டெலிவரி. அப்போ வந்து KMCHல தான் அட்மிட் ஆயிருந்தோம். ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் அப்படியே வாக் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அதாவது அவர் இருக்கிற இடத்துக்கு அவரோட ஏஜுக்கு ஈவினிங் 7:30க்கு ஒரு ரவுண்ட்ஸ் போகிறார் அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அவங்கள அந்த இடத்துல வச்சுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த ஏஜ் வரும்போது நம்ம இந்தளவுக்கு உழைக்கணும், இந்த ஒரு டெடிக்கேஷன் கமிட்மெண்ட்டோட வேலை செய்யணும் அப்படின்றது உண்மையாலுமே அது எங்களை மாதிரி ஒரு ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷனுக்கு அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. 2012 ஆக்சுவலி ரெட் டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணோம். 30 கார்ஸ் அண்ட் 40 டிரைவர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லையும் இருக்கும். 1 year பிஃபோர் சென்னையிலையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 13,000 கார்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அண்ட் 20,000 டிரைவர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நாங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய இதாக வரும், இவ்வளோ கார்ஸ் அட்டாச் ஆகும் அப்படின்றது எங்களுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனில். பட் நாங்கள் டெய்லியும் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம். ஒரு கால் டாக்ஸி பிஸ்னஸ்னால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அல்டிமேட் பாயிண்ட் வந்து கஸ்டமருக்கு ஆன் டைம் போகணும். எங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் டிரைவர்ஸ்க்குமே ட்ரைனிங் கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு கஸ்டமராக அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டுக்கு புக் பண்ணுறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு வண்டி லேட் ஆகுது அப்படின்னா அந்த கஸ்டமர் உங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு டூர் போகிறக்கா ஃப்ளைட்டுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்து பார்த்து கஸ்டமருக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் புக் பண்ணாங்கன்னா ஆன் டைம் வண்டி வரணும். அது ஒரே ஒரு குறிக்கோளோட தான் டே 1லேருந்து இன்றைக்கு வரலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கேன்சலேஷன் ஒவ்வொரு கேன்சலேஷன் ஆனாலும் அன்றைக்கி வெறும் 100 புக்கிங் வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி 50,000 புக்கிங் வருது. ஸோ அவ்வளோ வந்தாலுமே ஒவ்வொரு புக்கிங்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேன்சலேஷன் இல்லாமல் பார்த்து கரெக்டாக வண்டி அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவாக இருந்தது. அதுதான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த விழாவை பற்றி சொல்லணுன்னா, இது ஆல்மோஸ்ட் ஒரு கல்யாணமே நடத்துகிற மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ பேர்த்த அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், இவ்வளோ பேர் இன்விடேஷன்ஸ்லாம் கொடுத்து இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஸோ அந்த கமிட்டி EC மெம்பர்ஸ் அது எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ். அவங்களோட கமிட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெய்லி மெசேஜ் குரூப்பில். அவங்களோட வேலைக்கு நடுவுலையும் இவ்வளோ தூரம் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு காலையில் அலகேஷனாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு மெசேஜ் வந்துடும் நேற்றோட லிஸ்ட்டு என்னன்றது. அவ்வளோ கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் ஒர்க் அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி இவ்வளோ தூரம் இந்த கொங்கு இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே அது பெரிய விஷயம்தான். அதை தாண்டி இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்ஸ் பண்ணுன்னா எங்களோட ஜென்ரேஷனுக்கு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி அந்த 2 ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று அப்பா அம்மா ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி. அந்த தாத்தா பாட்டி ஜென்ரேஷனில் அவங்க அவங்களுக்காக இருந்த அந்த சொத்துக்கள், அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அவங்களை என்ன படிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிக்க வச்சு அப்பா அம்மா ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அங்கேருந்து அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ஜென்ரேஷனில் அவங்க எவ்வளோ படித்தாங்களோ அதை வச்சுட்டு வெளியில் வேலை போயோ இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் வெளியில் போய் ஸ்டார்ட் பண்ணி எங்களையும் படிக்க வச்சு எங்கள் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை அடுத்த ஸ்டேஜ் நல்ல காலேஜ் அந்த மாதிரி நல்ல வெளியில் அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க. அவங்களுக்குள்ள பல கஷ்டங்கள். இப்போ எங்கள் அப்பா இருக்கார் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 13 வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஸோ அந்த ஒரு வெளியில் போயிட்டு 13 வயசில் ஆரம்பித்து இன்றைக்கி எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஜென்ரேஷன் அது காரணம். அவங்க அதை காப்பாற்றி எங்களையும் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷன் இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஜென்ரேஷன் ரொம்ப ரீசன். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன அட்வைஸ்னால், அவங்க நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரீடம்
ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி இங்கிருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இதில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜோகோ ஃபவுண்டர் வந்து சொல்லியிருப்பார், ஸ்ரீதர் வேம்பு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருந்தார். கோயம்புத்தூர்லேருந்து அவர் தேனி பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதை வந்து இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை. இதை வந்து ஒரு மாடலாக எடுத்து இந்தியா ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், ஒரு ட்வீட் போட்டிருப்பார். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா கொங்கு மண்டலத்தில் அதில் நம்மளோட பங்களிப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷன் இனி இதிலிருந்து அடுத்து மல்டிநேஷ்னல் கம்பெனி அந்த மாதிரி உருவாக்கி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்றது வேண்டுகோள். நன்றி. புதுமையாய் சிந்தித்தால் புவியில் வெற்றி நிச்சயம் என்பதை புரிய வைத்துள்ள இளம் சாதனையாளர் நன்றி மறத்தல் நன்றன்று எனும் வகையில் ஏற்புரை நல்கிய அவருக்கு மீண்டும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து